ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் பீட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸோட 7th டே கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி டர்னிஷ்னால் என்ன, ஆன்டி டர்னிஷ் மெட்டீரியல் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆன்டி டர்னிஷ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்டி டர்னிஷுங்கிற வேர்டு கிடையாது. நம்ம ஆல்ரெடி கவரிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும் போதே கேரண்டி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். இது கேரண்டி செயினா, இது கேரண்டி வளையலா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி ஒரு வேர்டோட ப்ரொஃபஷ்னல் வேர்டு தான் உங்களுக்கு ஆன்டி டர்னிஷ். மெட்டலில் உங்களுக்கு கோல்டு பிளேட்டட் கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட லைஃப் வரைக்கும் உங்களுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அந்த டேட்குள்ளே இப்போ நம்மளுக்கு ஒரு 6 months கொடுக்குறாங்க டைம் அப்படின்னா 6 monthsக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு வேளை அதோட கலர்லாம் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெத்தட் தான் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அது இருந்தும் எனக்கு அது கலர் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அவங்க சொல்கிற டேட் வரைக்குமே உங்களுக்கு வரும். நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை சொல்கிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். எந்த மெட்டீரியல் இருந்தாலும் ஓகே. இப்போ ஜம்ப்ரிங் ஆகட்டும், கனெக்டிங் செயின் ஆகட்டும், ஹூக்ஸ் ஆகட்டும், அதே போல் கியர் லாக் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இன்னொன்று இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண பாக்ஸஸை வெயில் படுற இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. இப்போ நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம அதை கொண்டு போய் வெயிலில் வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது அந்த மிஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் மாதிரி தான். அது படும்போது கூட உங்களுக்கு இது கலர் சேஞ்சஸ் ஆகும். அதனால் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற இடமும் முக்கியம், ஸ்டோர் பண்ணுற இந்த கண்டெய்னர்ஸும் முக்கியம். வெயில் படுற இடத்துலையும் நம்ம வைக்கக்கூடாது. அது ஒரு டிப் உங்களுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம கையை யூஸ் பண்ணி இதை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வச்சுட்டு அது ஒரு ஜம்ப்ரிங்கோ 2 ஜம்ப்ரிங்கோ எவ்வளவோ இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். அதே போல் செய்யும் போது நம்ம பிரேஸ்லெட்டாக மேக் பண்ணும் போதோ இல்லை பேக்கிங் பண்ணும் போதோ நம்ம கையை வச்சு எடுக்கக்கூடாது. நம்ம கையை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கை ஸ்வெட் ஆகும். அதே போல் நம்ம சப்போஸ் தண்ணியிலேயே நினச்சிட்டு அப்படியே நம்ம அதில் கை வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் ஆகும். அதனால் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸும் சரி, நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுற மெத்தடும் சரி, பேக்கிங் மெத்தடும் சரி, உங்களுக்கு பார்த்திங்கன்னா கை எந்த ப்ராசஸ்லேயுமே உங்களுக்கு வெட்டாகவே இருக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூனும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சில்வர் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரியே யூஸ் பண்ண வேணாம். உடன் ஸ்பூன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு உங்களோட கை அதில் படாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இல்லை நம்ம ஜுவல்லரியாகவே மேக் பண்ணும்போது நம்ம எப்படி இருந்தாலும் அது கையில் பிடிச்சி தான் ஆகணும். கையில் வைக்கும் போது நம்ம கையில் ஸ்வெட்டிங்கோ இல்லை வெட்டாவோ இல்லாமல் அது மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸும் கிடையாது, இந்த மாதிரி ஜுவல்லரி ப்ரூச் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போட்டு வச்சுருப்பேன். நான் இதுக்குமே பார்த்திங்கன்னா இது எடுக்கும் போதுமே இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். அதனால எனக்கு கொஞ்சம் அவங்க சொன்ன டைமை விட இப்போ நான் ஜம்ப்ரிங் வாங்கும் போது இது ஆன்டி டர்னிஷான்னு கேட்டு நம்ம வாங்குகிறோம். ஆமாம், அது ஆன்டி டர்னிஷ், உங்களுக்கு ஒரு 6 months 1 year வரைக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அதை விடவே அதிகமான டைமே எனக்கு வரும். அது என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸும் சரி, ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடமும் சரி, எனக்கு பார்த்திங்கன்னா நான் வெயில் படாத இடத்துல வச்சுக்குவேன், ஏர்டைட்டட் கண்டெய்னரில் வச்சுக்குவேன். செய்யும் போதுமே என்னோடய கையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜுவல்லரி மேக் பண்ணவே ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வாங்கி வைக்கிற மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் லைஃப் லாங் வரும். அதே போல் ஆன்டி டர்னிஷுங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்டு தானே தவிர அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம நார்மலாக கேரண்டி செயின், கேரண்டி ஸ்டெட்டெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டவே டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு
இதுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னலை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபஷ்னல் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் அப்படிங்கும்போது அதில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஆன்டி டர்னிஷ். இந்த பாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஏர்டைட்டட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் மட்டும் இல்லாமல் வெயில் படாத அளவுக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கணும். நம்ம கையும் வெட்டாக இல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் லைஃப் லாங் வரும். இன்றைக்கான 7th டே கிளாஸோட டாபிக் இது தான். ஆன்டி டர்னிஷ்னா என்ன, ஆன்டி டர்னிஷ் மெட்டீரியல்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே போல் நம்மள்ட்ட ரா மெட்டீரியல்ஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக் போய் செக் பண்ணி பாருங்கள். வேணுன்ற ஐட்டம்ஸை ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.